உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன சூர்யா, நீ மட்டும் தனியா வந்திருக்க? சூர்யா, குழந்தை எங்க? துர்கா வீட்ல இல்லையா? நான் வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்தேன், அவ வரமாட்டேன்னு சொல்றா. என்னமோ அவ அம்மா கூட இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. இத பாருப்பா சூர்யா, நான் சொல்றேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத. இதெல்லாம் நல்லது இல்ல. அந்த துர்கா அவதான் அம்மான்னு குழந்தை மனசுல நல்லா பதிய வச்சிருக்கா. அதனாலதான் நம்ம குழந்தை நீ கூப்பிட்டு கூட வரமாட்டேன்னு சொல்லிருக்கா. இதை இப்படியே விடக்கூடாதுப்பா. ஆரம்பத்திலேயே வெட்டி வீசிரணும். தப்பா நினைக்காதேன்னு சொல்லிட்டு எல்லாமே தப்பு தப்பா பேசுறீங்க. குழந்தை துர்காவை அம்மானு கூப்பிடுறதுக்கும் துர்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. குழந்தை கோவில்ல சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கும்போது எதேச்சியா துர்காவை பார்த்துட்டு அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க என்னடானா துர்கா தான் குழந்தை மனச மாத்திட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னவோ அந்த பொண்ணு துர்காவை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது. என்னாச்சு துர்கா? குழந்தை வீட்ல விடுறப்போ அந்த சூர்யா ஏதாச்சும் சத்தம் போட்டாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. என் உயிரை காப்பாத்தின அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் மனசு என்னவோ மாதிரியா இருக்கு. பொதுவாவே குழந்தைங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா அந்த தேவி பாப்பா கிட்ட என்னமோ இருக்கு. அந்த குழந்தைய பார்த்தா எனக்குள்ள இனம் புரியாத பாசம் ஏற்படுது. விட்ட குறையோ தொட்ட குறையோ குழந்தை உன் உயிரை காப்பாத்தி இருக்குல்ல, அதனாலதான் உனக்கு அப்படி இருக்கு. நடந்ததை நினைச்சு மனச போட்டு குழப்பிக்காத துர்கா. நல்லா ரெஸ்ட் எடு. அப்படி இல்லையா டியூட்டி கிளம்பி போ. மனசுக்கு ஒரு மாறுதல் கிடைக்கும். அதான் இப்போதைக்கு உனக்கு ஒரு ஆறுதல். நாங்களும் பேசக்கூடாதுன்னு அமைதியா தான் இருக்கோம். ஆனா நீங்க எங்களை அமைதியா இருக்க விட மாட்டீங்க போலயே. ஏற்கனவே ஊர்ல இருந்தப்போ தேவையில்லாம நீ அமைச்சர் வீட்டு பிரச்சனையில கை வச்சதுனாலதான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இப்ப தேவையில்லாம எதிர் வீட்டு பிரச்சனையில எதுக்கு தலையிடணும்? அந்த ஆளு ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்காம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறான். இதெல்லாம் தேவையா? ஏமா, அதுதான் சின்ன குழந்தை, அதுக்கு விவரம் தெரியாது. அம்மா அம்மான்னு வருது. ஏன் உங்களுக்கு தெரிய வேணாமா? உங்க ரெண்டு பேருக்கும் இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கு வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனையா? என்னக்கா எதுவும் நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்க? நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துடணும். அதான் இங்க எல்லாருக்கும் நல்லது. அப்படி இல்லைன்னா மறுபடியும் ஊரை விட்டு ஊர் போக வேண்டியதான். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நீங்க ரெண்டு பேரும் போய் முதல்ல உங்க வேலையை மட்டும் பாருங்க. இல்ல வெளியில கிளம்புற வேலையை பாருங்க. சும்மா பஞ்சாயத்து பண்ண வந்துகிட்டு. நாங்க மட்டும் வாய் திறக்க கூடாதுல்ல? நல்லது சொன்னா யாரும் கேட்க மாட்டீங்கல்ல? நீ வாக்கா, நம்ம போலாம். வா துர்கா. என்ன கையில ஏதோ வாங்கிட்டு வந்திருக்க போல இருக்கு. ஆமாமா, தேவிக்கு தான் டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். தேவி கிட்ட நிறைய பொம்மைங்க இருக்கு துர்கா. நீ எதுக்குமா வாங்கிட்டு வந்த? இந்த பொம்மை தேவி கிட்ட இருக்காதுமா. தேவியோட அப்பா அவளுக்காக ஒரு நாள் இந்த பொம்மை வாங்கிட்டு வரும்போது தெரியாம என் கைப்பட்ட அந்த பொம்மை உடைஞ்சு போச்சு. அப்பா அவர் என்ன ரொம்ப திட்டாரு. என்ன இருந்தாலும் குழந்தையோட அப்பா வாச்சே. அப்ப நான் உடைச்ச பொம்மையை தான் இப்ப நான் தேவிக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியாமா? தேவி மேலதான் இருக்கா. போ. சரி, நான் கொடுத்துட்டு வரேன். துர்கா, சூர்யா தான் உன்னை குழந்தை கிட்ட பேசக்கூடாது, அவளை பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்கான்ல. அப்புறம் எதுக்காகமா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? மாயா, இப்ப எதுக்காக நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? என்னது? நான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கேனா? ஆமா, துர்கா தேவிக்காக பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கா. இப்ப இதை எதுக்காக நீங்க பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் பெருசு பண்ணி பேசல. தேவையில்லாம சூர்யாவை டென்ஷன் பண்ண வேண்டாமேன்னு தான் சொல்றேன். துர்கா, தேவி மேலதான் இருக்கா. நீ வாங்கிட்டு வந்த பொம்மையை நீயே கொண்டு போய் தேவி கிட்ட கொடு. அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. பரவாயில்ல, விடுங்கம்மா.
தேவியோட அப்பா பார்த்தா ஏதாவது சொல்லுவாரு. சூர்யா எதுவும் சொல்ல மாட்டான் துர்கா. நீயே பொம்மையை கொண்டு போய் தேவி கிட்ட கொடு. உன்னை பார்த்தா தேவி ரொம்ப சந்தோஷப்படுவா. ஏய் ஐயோ ஏய் நீ எப்படி இங்க வந்த? ச்சே. ஏய் நான் என் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. இப்ப பார்த்தா என் ரூம்குள்ளே வந்து நின்னுட்டு இருக்க. நீ முதல்ல எதுக்கு இங்க வந்த? அன்னைக்கு நீங்க ஆசையா தேவிக்காக வாங்கின பொம்மைய நான் தெரியாம உடைச்சிட்டேன்ல, அதான் அதே மாதிரி டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். கீழே பார்வதி அம்மா தான் நீயே தேவி கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லி என்னை இங்க அனுப்பி வச்சாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இங்க வந்துட்டு இருக்காத. முதல்ல இங்க இருந்து நீ போ. ஏய் எங்க இங்க பாத்து 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 ஏய் யாராவது பார்த்தா அசிங்க மேடம். முதல்ல எழுதுரு. எழுதுரு. ஐயோ என்ன நீ எல்லாத்தையும் தப்பு தப்பு பண்ணிட்டு இருக்க? ஹலோ, நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன அது நீ தேவியை பார்க்க வர்றது அது ஒரு பெரிய தப்பு. அதனால தானே நான் பாத்து வந்து வெளியே வரும்போது வழிக்கு வெளில போய் நீ என்ன பிடிச்ச. அதனால இது ஒரு பெரிய தப்பு தானே. ஹலோ, யாரு வழுக்கி விழுந்தாலும் ஹெல்ப் பண்றது ஹியூமன் நேச்சர். ஓ சும்மா என்னையே தப்பு சொல்லாதீங்க. ஏய் முதல்ல இங்க இருந்து போ வெளியே. எனக்கு வர கோத்துக்கு போயா. ஏய் சீ, விடு. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? தப்பு தானே? ஏய் நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ வழிக்குள்ள போன அதனால நான் பிடிச்சேன். அதேதான். நீங்க வழுக்கி விழும்போதும் அப்ப நான் உங்களை பிடிச்சேன். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. சும்மா எல்லாத்தையும் தப்பு தப்புன்னு சொல்லாதீங்க. என் செல்லம், வாங்க உட்காரு. அன்னைக்கு அப்பா உனக்காக வாங்கிட்டு வந்த சிண்ட்ரெல்லா டால் என்னால தானே உடைஞ்சிச்சு. அதனால அதே மாதிரி டாய் அம்மா உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? இந்தா, Thank you. ஓபன் பண்ணு. ஐ சூப்பர். சூர்யா இங்க பாத்தியா? சூப்பரா இருக்குல? உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்குமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.